ரத்தத்துல நனைஞ்ச இந்த போலீஸ் அதிகாரி அந்த கில்லர் இவரோட ஒய்ஃப கொன்றுவானோன்னு இந்த அர்ஜுனும் இவரோட வீட்டுக்கு போறாரு. அங்க பார்த்தா இவரோட ஒய்ஃப் இருக்கிற அந்த ரூம்ல ஏசி ஹை டெம்பரேச்சர்ல வைக்கப்பட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இந்த அர்ஜுனோட ஒய்ஃப அந்த கில்லர் கட்டி போட்டு இருந்தான். அர்ஜுனோட ஒய்ஃப் முகத்துல ஒரு மாஸ்கும் அணியப்பட்டு இருந்துச்சு. ஆனா அது சாதாரணமான மாஸ்க் இல்ல, நைட்ரோகிளைக்ரின் என்ற ஒரு கொடிய விஷமுள்ள ஒரு கெமிக்கலும் அந்த மாஸ்க்ல இருந்துச்சு. அந்த கெமிக்கலை ஒரு மனுஷன் சுவாசிக்கும் போது அந்த கெமிக்கல்ல இருக்கக்கூடிய காற்று உடல்ல போய் ரத்தத்துல கலந்து கண்கள்ல ரத்தம் வடிஞ்சு மூக்குல ரத்தம் வடிஞ்சு மனுஷன் ரொம்ப கொடூரமா சாவான். அந்த ப்ராசஸ் நடக்கும்போது ஏற்படுற அந்த வலி நரக வேதனையா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த கெமிக்கல் ஹீட் ஆகுற தன்மையும் கொண்டது. அளவுக்கு அதிகமா அது ஹீட் ஆச்சுன்னா அந்த கெமிக்கல் வெடிஞ்சு அர்ஜுனோட ஒய்ஃபோட முகமே செதறி போயிடும். அந்த சமயத்துல இந்த போலீஸ் அதிகாரிக்கு அந்த கில்லர் கால் பண்றான். அப்போ அந்த கில்லர் சொல்றா, என்ன அர்ஜுன், உன்னோட ஒய்ஃபை நீ காப்பாத்தணும்னு நினைக்கிறியா? அது கொஞ்சம் கஷ்டம். நான் எல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எதனால அந்த ரூம்ல ஏசி ஹை டெம்பரேச்சர்ல இருக்குன்னு தெரியுமா? பொதுவாவே அந்த கெமிக்கல் ரொம்பவே ஹீட் ஆகக்கூடியது. அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நான் ஏசிய ஹை டெம்பரேச்சர்ல வச்சேன். எதனால கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு தெரியுமா? உன்கிட்ட பேசுற இந்த டைமிங்க பிடிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்ல, உன் மனைவியோட பிபி 150 டச் ஆச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் ஹீட் ஆகி கூடிய சீக்கிரமே அந்த மாஸ்க் வெடிஞ்சிரும். முடிஞ்சா உன்னோட மனைவிய காப்பாத்திக்க அப்படின்னு சொல்லி அந்த போனும் கட் ஆகுது. இந்த கில்லர் அர்ஜுன் கிட்ட போன் பேசுற அந்த டைமிங்ல அந்த பிபியோட டெம்பரேச்சர் 148ல வந்து நின்றுச்சு. இன்னும் 2% பிபி அதிகமாச்சுன்னா அர்ஜுனோட மனைவிய அர்ஜுன் காப்பாத்தவே முடியாது. இந்த அர்ஜுனும் புத்திசாலித்தனமா அவரோட வீட்டுல நெருப்பு அணுக்கக்கூடிய அந்த சிலிண்டரை எடுத்துட்டு வந்து அவரோட ஒய்ஃப் முகத்துல அடிச்சு அந்த கெமிக்கலோட ஹீட்டை கம்மியாக்கி இந்த அர்ஜுன் கிட்ட இருந்த அந்த கன்னை திருப்பி வச்சு அந்த மாஸ்கை உடைச்சு இவரோட ஒய்ஃபையும் இவரு காப்பாத்திடுறாரு. இந்த அர்ஜுன் அந்த கில்லரை அரெஸ்ட் பண்ற நோக்கத்துல தான் இருந்தாரு. இப்போ கோபத்தோட உச்சக்கட்டத்துக்கு போன இந்த அர்ஜுன் அந்த கில்லரை கொன்னுடலான்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. எதனால இந்த கில்லர் இப்படி கொன்னுட்டு இருக்கான் அப்படிங்கிற ரகசியத்தை அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். இந்த அர்ஜுனுக்கும் ஒரு பயங்கரமான ஷாக் காத்துட்டு இருக்கு. அந்த பார்ட்டை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் போடுற வீடியோ கரெக்டான டைமிங்ல பார்க்கணும்னா பெல் ஐக்கானை ஆல்ல வச்சுட்டு பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.